கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகினவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சில பிரமாணங்களை வேதத்திலே வைத்திருக்கிறார். அதில் முக்கியமான பிரமாணம், பூமி உள்ளளவும் இந்த பிரமாணம் இருக்கும் என்று சொன்ன பிரமாணம், விதைப்பும் அறுப்பும். அறுவடை மிகுதி என்கிறதான தலைப்பிலே தொடர்போதனைகளை போய்த்து கொண்டு வருகிறோம். ஏன் தொடர்போதனை என்றால், தொடர்போதனை தான் நம்மை அந்த போதனைகளே நன்றாக நமக்கு புரிய வைக்கும். சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், இது ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, திரும்பவும் ஏன் சொல்கிறீங்க? இந்த பாயிண்ட்டு முந்தின வாரம் பேசியாச்சு, இன்றைக்கி ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா, அப்போ எல்லாமே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு ஒரு டெஸ்ட்டு வச்சிட வேண்டியதான் எல்லாருக்கும். டெஸ்ட் வைக்கும்போது தெரிஞ்சு போயிடும் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு. ஆகையினால தான் என்ன செய்கிறது, தொடர் போதனைகளை போதிக்கிறது. தொடர் போதனையின் மூலியமாகத்தான் பல காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே அது சந்தேகத்திற்கு இடமின்றி தெளிவான காரியமாக மாறும். அப்போ தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் பட்சபாதமுள்ள தேவன் அல்லவே. தம்முடைய பிரமாணத்தின்படி அவர் செயல்படுகிறார். அதில் ஒன்று தான் விதைப்பும் அறுப்பும் என்கிறதான பிரமாணம். தேவன் தம்முடைய வழிகளை தமது வசனத்தின் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்களின் வாழ்க்கை மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வீக சுகத்தை பெறுவதற்கு ஒரு வழிகள் அல்ல, பல வழிகள் உண்டு. உதாரணத்துக்கு, ஒரு சிறு பெண் மரித்து போயிடறா, உடல் நலம் இல்லாமல் மரித்து போய்விடுகிறாள். ஆண்டவர் அவள் வீட்டிற்கே சென்று அவளை தொட்டார். அந்த பெண்ணை, சிறு பெண்ணை தொட்டார். அந்த பெண் உயிரோடு எழுந்தாள். அடுத்து வார்த்தையை அதிகாரமாய் பேசினார். லாசரு மரித்து 4 நாள் கழித்து கல்லறையிலிருந்து என்ன செய்தார், அவர் வெளியே வந்தார். பெரும்பாடு உள்ள பெண் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ஆடையை தொட்டார்கள், தொட்டு சுகத்தை அடைந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பின்னாடி நிறைய பேர் அவரை நெருக்கி கொண்டு போனாங்க. அப்போ எல்லாரும் நிறைய பேர் அவரை தொட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. தொட்ட எல்லாருக்கும் சுகம் இல்லை, ஜெபிச்ச எல்லாருக்கும் அற்புதம் நடந்துடல. அப்போ யாருக்கு அற்புதம் நடந்துச்சு? யார் விசுவாசத்தோடு அவருடைய ஆடையை தொட்டார்களோ அவர்களுக்கு தான் என்ன நடந்துச்சு, அந்த அற்புதம் நடந்தது. அப்போ விசுவாச தொடுதல் ரொம்ப முக்கியம், விசுவாச ஜெபம் ரொம்ப முக்கியம். பேருக்கு ஜெபம் பண்ணுறது இல்லை, நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன் அதனால ஜெபம் பண்ணுறேன், கடமைக்கு ஜெபம் பண்ணுறது அல்ல. அதில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஏன்னா எல்லா மதத்தில் இருக்கிறவர்களும் ப்ரேயர் பண்ணுறாங்க, நம்ம மட்டும்தான் ப்ரேயர் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. ஆண்டோடைய வசனத்தை வாசிக்காமல், அதை கை கொள்ளாமல், அதற்கு கீழ்ப்படியாமல் வீட்டில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டா எல்லாம் நடந்துரும்னு நினச்சிங்கன்னா, அதை போல் பரிதாபகரமான நிலைமை வேறு எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். கஷ்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் மருந்து கசக்க தான் செய்யும். அதை அப்படியே முழுங்கிருங்க, நல்லது. அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். அதான் ஒருத்தர் சொன்னார், நல்லதோ கெட்டதோ நம்ம வாய்க்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முழுங்கிருங்க, டேஸ்ட் இது வரைக்கும் தான் தெரியும்.
டேஸ்ட்டு வாயில் போட்டிங்கன்னா இது வரைக்கும் இந்த தொண்டை வரைக்கும் தான் தெரியும். முழுங்கிட்டிங்கன்னா அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னார். ரொம்ப உண்மையான ஒரு காரியம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தேவன் சொன்ன பிரமாணங்களை கைக்கொள்வது அவசியம். இப்போ பெரும்பாடு உள்ள பெண் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகமானார். அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நாயின் ஊரினுடைய விதவையினுடைய மகன் இறந்து அவரை கல்லறைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பாடையை அவர் போய் தொடுறாரு. தொடும்போது அந்த வாலிபன் என்ன செய்கிறான், உயிரோடு எழும்புகிறான். புதிய உடன்படிக்கையில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள், அப்பொழுது சுகத்தை பெற முடியும் என்று யாக்கோபு எழுதுகிறார். இப்படி தெய்வீக சுகத்தை பெறுவதற்கு பல வழிகள் தேவனுடைய பிரமாணத்தில் இருக்கிறது. இப்போ எண்ணெய் பூசுங்க அப்படின்னு அவர் சொன்னதுனாலேயே என்ன பண்ணிட்டாங்க, நிறையா பேர் எண்ணெயை ஜோம் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்குது. எண்ணெய் என்ன செய்வாங்க, ஜோம் பண்ணி அவங்களே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் விலை ஏறினதுக்கு ஒரு காரணம் இதுதான். விஷயம் எண்ணெயில் இல்லை. அல்லேலூயா. ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இல்லை, விஷயம் எங்கே இருக்குது. அதனால தான் வெளிப்பாட்டின் ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தை தொட்டா, மற்றவங்க இடிச்சுட்டு தான் போனாங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக என்ன செய்தார்கள், சென்றார்கள். அவரை லேசாக இடிச்சிருப்பாங்க, அவர் கையை தொட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இன்னும் நடக்கலை. அவர்கள் எதிர்பார்த்த அற்புதம் நடக்கலை. யாருக்கு நடந்தது, விசுவாசம். அப்போ அங்கே விசுவாசம் தான் முக்கியம். அப்போது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா இது யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, பலவீனமான விசுவாசத்தை உடைய விசுவாசிக்கு. என்னைய அப்படி சொல்லிட்டீங்க, அது தப்பு. அது தப்புன்னு நான் சொல்லலை. அது யாருக்கு அப்படின்னா, பலவீனமான விசுவாசத்தை உடைய விசுவாசிக்கு. இப்போ ஒருவேளை ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, ரொம்ப வலியாக இருக்குது, விசுவாசமே இல்லை, சுத்தமாக குறைஞ்சி போச்சு, நாளாக நாளாக வீக்கம் ஜாஸ்தி ஆகுது, வலி ஜாஸ்தி ஆகுது, எக்ஸ்ரேலாம் எடுத்துப்பட்ட எலும்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களும் ஜோம் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களால முடியலை. இப்போ அவங்களுக்கு விசுவாசம் என்ன செய்யுது, குறைஞ்சிருது. இப்போ அவங்க என்ன செய்யலாம், நேராக ஒரு எண்ணெய் பாட்டில் கொண்டு வந்து ஊழியக்காரர்கிட்ட ஜோம் பண்ணிவிட்டு அதை டெய்லி எடுத்து பூசும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது, அது சுகத்தை பெறுகிறார். இது தப்பு கிடையாது. ஆனால் இது முதல் படி, ஆரம்ப நிலை விசுவாசம். ஏன்னா அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை பெறுவதற்கு அடிஷனலாக ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி தான் எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்டு பல பிரசங்கியார்கள் என்ன பண்ணுறாங்க, எண்ணெயை மட்டுமே வச்சு ஜெபம் பண்ணி அது ஸ்டால் போட்டு விற்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க. அது தவறு. அது ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ பிரசங்கியார் வந்து கை வைக்கிறதும் சரி, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறதும் சரி, எல்லாம் ஒன்று தான். விஷயம் என்னன்னா, உங்களுடைய விசுவாசம் இருதயத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எனக்கு பிரசங்கியார் வந்து தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணால் எனக்கு சரியாயிரும் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, அப்படி செஞ்சால் மட்டும்தான் சரியாகும். எனக்கு இந்த எண்ணெயை அவர் ஜெபம் பண்ணி கொடுத்து நான் இதை ஒரு 3 நாள் டெய்லி பூசினா தான் எனக்கு சரியாகும்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு சரியாகும். வேறு எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு சரியாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே விஷயம் கை வைக்கிறதோ அல்லது எண்ணெயோ கிடையாது. இங்கே விஷயம் உங்களுடைய விசுவாசம். ஆனால் மேலான விசுவாசம் ஒன்று இருக்கிறது, ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிற விசுவாசம். 100க்கு அதிபதி அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் என்று ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொன்னார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொன்னார். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆண்டவர் ஏன்னு அந்த வார்த்தையை சொன்னார், நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து அவனை சுகமாக்குவேன். ஏனென்றால் 100க்கு அதிபதி யூதன் அல்ல. யூதர்கள் வீட்டுக்கு தான் போவாங்களே தவிர மற்றவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதை உடைப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்,
நான் வர்றேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ கூட இருக்கிற சீசர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க அவரை. என்ன ஒரு பாட்டுக்கு 100க்கு அதிபதி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ 100க்கு அதிபதியினுடைய வார்த்தையை கவனிங்க. ஆண்டவரே, நான் 100 பேருக்கு அதிபதி, எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்கிறான். நான் ஒருவனை போவென்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். என் வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது. நான் போன்னு சொன்னாலே ஒருத்தன் போகிறான், நான் வான்னு சொன்னாலே ஒருத்தன் வர்றான். என் வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குன்னா நீங்கள் கடவுள், உங்கள் வார்த்தைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கும். நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு இன்னும் இல்லை, தகுதி இல்லை. ஆனால் நான் ஒன்று விசுவாசிக்கிறேன், என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இங்கேருந்து சொல்லுங்க, அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான். அதுக்குள்ளே அவனுக்கு நியூஸ் வந்துருச்சு, வேலைக்காரன் செத்து போயிட்டான். போதகரை என்ன செய்யாதீங்க, வருத்தப்பட வைக்காதீங்க. இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு என்ன செய்தார், ஆச்சரியப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் மேலான விசுவாசம். எது மேலான விசுவாசம்? வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிற விசுவாசம். எண்ணெய் பூசி எண்ணெயின் மீது வைக்கிற விசுவாசம் அல்ல, மேலே கை வச்சு ஜோம் என்ற விசுவாசம் அல்ல, தேவனுடைய வசனத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசம். அதை கண்டுதான் தேவன் ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு சொன்னார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிலபஸை படித்தாதான் புரியும். இதை படித்தாதான் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியும். அப்போ சொல்கிறாரு, நீ போ, வேலைக்காரன் சுஸ்தமானான்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன அதே நேரத்தில் அவருடைய வேலைக்காரன் அங்கே என்ன ஆகிறான், சுகத்தை அடைந்தான். இதுதான் மேலான விசுவாசம். 100க்கு அதிபதியுடைய விசுவாசம் தான் என்னது? வார்த்தையின் மீதான விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை நம்புறது. கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தில் விதையை நாம் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும். அதை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 13வது அதிகாரம், மத்தேயு 13 3 முதல் 13 வசனங்கள். அவர்களுக்கு சொன்னார், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதே தீய்ந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நொறுக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. சில 100ஆகவும் சில 60ஆகவும் சில 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களுமாயும் இருக்கிறபடினால் நான் ஊமைகளாய் அவர்களோடு பேசுகிறேன். விதைக்கிறவனை பற்றின ஊமையை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இது 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால வேத வல்லுநர்கள் இந்த ஊமையை என்ன சொல்லுவாங்கன்னா, ஊமைகளுக்கெல்லாம் தாய்மையான ஒரு ஊமை அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சுவிசேஷமும் இதை குறித்து பேசுகிறது. 4 நிலத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று வழி அருகே உள்ள நிலம். அதில் விதைக்கும் போது என்ன ஆகுது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அடுத்து கற்பாறை நிலம், அங்கே விதைக்கும் போது என்ன ஆகுது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைக்குது. ஆனால் வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. அடுத்து 3வது முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையானது வளருது. ஆனால் முள் வந்து என்ன செய்யுது, நெருக்கி போட்டு அதை அழித்து விடுகிறது. 4வது நிலம் தான் நல்ல நிலம். அதில் விதைச்ச உடனே எத்தனை மடங்கு கிடைக்குதான், சில 100ஆகவும். எவ்வளோங்க, 100. இப்போ நம்மளாம் இருந்தால் எப்படி சொல்லுவோம், 30, 60. நம்ம அப்படி தான் சொல்லுவோம்.
முதல்ல 30 மடங்காக கிடைக்கும், அப்புறம் 60 மடங்காக கிடைக்கும். அப்புறம் ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு? 100 100 நல்ல நிலத்தில் விதைச்சா ஃபஸ்ட்டு எவ்வளவா? 100 முதல்ல எவ்வளவு? 100 100 மடங்கு. 100 மடங்குன்னா என்ன? இப்போ 2 ரூபா விதைக்கிறோம் அப்படின்னா 100 மடங்குன்னா எவ்வளோங்க? ம், சொல்லுங்க பார்ப்போம். 100 மடங்குன்னா எவ்வளவு? இப்போ 2 ரூபா விதைச்சா 100 மடங்குன்றது டவுட்லேயே சொல்கிறாங்க. 200 இல்லையா? 10 ரூபா விதைக்கிறீங்க, 200 மடங்குன்னா எவ்வளவு? 100 மடங்குன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விதைக்கிறது முதல்ல எத்தனை மடங்கு வருமா? 100 மடங்கு. அடுத்து 60. ஒருவேளை உங்கள் விசுவாசம் 100 மடங்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா எவ்வளோ கிடைக்குமா? 60 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து சொல்கிறாரு, எனக்கு 60 மடங்கு விசுவாசமும் இல்லையா, விதைச்சிருக்கேன், நான் கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சுருக்கேன், விதைச்சிருக்கேன், ஏதோ ஓரளவுக்கு இருக்குது விசுவாசம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ தான் கிடைக்குமா? 30 மடங்கு. அப்போ 2 ரூபா விதைக்கிறீங்க, 30 மடங்குன்னா எவ்வளவு? 60 ரூபா. எப்படி பார்த்தாலும் லாபம். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் வானம் பூமி மொழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள், இதை சொன்னது ஆண்டவர், அவருடைய வாக்கு. அவர் சொல்றாரு, உங்களுடைய விதை எதுவாக இருந்தாலும் சரி, பணம்ன்றது உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன், எந்த விதையாக இருந்தாலும் சரி, அது 100 மடங்காக கிடைக்கும் அல்லது 60 மடங்காக கிடைக்கும், ரொம்ப கம்மினா 30 மடங்கு. அப்போ இந்த சிலபஸ் தெரிஞ்சால் இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அதனால தான் பாட்டு பாடும்போது 2 பரிவாரங்களோடு கடந்து வந்தேன்னு நம்ம பாடுறதில்ல, பல பரிவாரங்களோடு கடந்து வந்தோம்னு பாடுறோம். அல்லேலூயா. வசனத்தினுடைய வெளிப்பாடு வர வர சில வார்த்தைகளை மாற்றி தான் பாட வேண்டியது அவசியம். அப்போது ஜனங்க திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பணத்திற்காக உழைக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் பிரசங்கியார் வேதத்திலிருந்து அந்த பணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணால் சிலருக்கு பிடிக்காது. இன்றைக்கும் ஜனங்க அப்படி இருக்காங்க, அதை கவனிக்க மாட்டாங்க. இவர் என்ன பணத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு. மத்தேயு 13வது அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். சிலருக்கு இது குழப்பம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும். ஆக்சுவலாக இல்லாதவனுக்கு தான் கொடுக்கணும், இருக்கிறவன்ட்டு எடுக்கணும். இது என்ன உல்டாவாக இருக்குது அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உள்ளவன் எவனோ அப்படின்னு சொல்லும்போது வார்த்தையின் மீது விசுவாசம் உள்ளவன் எவனோ, அதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட் தான் பேசிக்கிட்டே இருக்கார். விதைக்கிறவன் எதை, அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லுவார். விதைக்கிறவன் எதை விதைக்க புறப்பட்டான்? வசனத்தை விதைக்க புறப்பட்டான்னு சொல்லுவார். அப்போ வார்த்தையை குறித்து பேசிக்கிட்டே வர்றார். அப்போ வார்த்தையின் மீது விசுவாசம் உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். வார்த்தையின் மீது விசுவாசம் இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுக்கப்படும்னா ஆண்டவர் எடுக்க மாட்டார். அவனுடைய விசுவாசம் இல்லாததுனாலேயே அவனுக்கு இருக்கிறது என்ன ஆயிரும்? போயிடுங்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 13, 1 முதல் 10. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். சகல 1 கொரிந்தியரா? 1 கொரிந்தியர் 13. ம் 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 இப்போ எனக்கு
15 லாங்குவேஜ் தெரியலாம், இது உண்மையிலே தெரியாது, சொல்கிறேன், அவர் சொல்கிறத சொல்கிறேன். 15 லாங்குவேஜ் தெரியலாம், ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அடுத்து, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அடுத்து சொல்றாரு, நான் பெரிய வரம் பெற்ற தேவதாசனா இருக்கலாம், எனக்கு 1008 வரம் இருக்கலாம், ஆனால் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் கூட எனக்கு இருக்கலாம். அதையும் சொல்லிட்டு சொல்றாரு, ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எந்த அன்பு இது? எந்த அன்பை குறித்து பேசுறாரு? தேவனுடைய அன்பு, தேவ அன்பை குறித்து பேசுறாரு. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் மற்றவரிடத்தில் என்ன செய்யுங்க, அன்பாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அளவிற்கு அன்பாய் நம்மளால் மற்றவங்களிடத்தில் இருக்க முடியுமா அப்படின்னா, இருக்க முடியுதா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக முடியலை. அதான் உண்மை, எல்லாராலையும் அது முடியல. போலியாக வேணால் நடிக்கலாம், ஐயன்னு பல்லா காமிச்சிட்டு நடிக்கலாம். நிறைய ஊழியர்களை பார்த்துருக்கீங்களா, பிரசங்கியார்களை? உள்ளம் பூரா உள்ளத்தில் வெறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும், கடினமான காரியங்களை இருதயத்தில் வச்சுட்டு அப்படிப்பட்ட நபர்களை பார்த்தோன்னே போலியாக ஒரு சிரிச்சு சோத்திரம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி செய்வாங்க. விசுவாசி அதை பார்த்து ஏமாந்துருவாங்க. அவர் பரவாயில்லைங்க, அவர் ரொம்ப சிரிச்சம்பவமாக இருக்கார், இவர் தான் கொஞ்சம் கடுகடுன்னு இருக்காரு. இருதயத்தில் இருப்பதை மறைத்து உதட்டில் புன்சிரிப்பும் உள்ள கோபம் இருக்கும். இதெல்லாம் ஒழுங்காக வந்து தொலைதா சர்ச்சுக்கு அப்படின்ட்டு உள்ள கோபம். ஆனால் முகத்தில் என்ன இருக்கும்? ஒரு போலித்தனமான ஒரு சிரிப்பு. வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், பார்த்துருக்கீங்களா? வாயெல்லாம் பல்லாக இருக்கும். என்னன்னா இவங்க அன்பாக இருக்காங்களாம். எப்படி இருக்காங்களாம்? ஏத்தாப்புலக்கு சிஸ்டர் இவர் முகத்தை தான் பார்க்குறாங்க, மேலே இருக்க வெள்ளைக்காரர் இருதயத்தை பார்க்குறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் கடைசி வரைக்கும் நடிப்பு தான். ஒன்று, ஒரு விஸ்காம் பயிற்சி எடுத்து அந்த காலேஜில் போய் சேர்ந்து ஒரு நடிப்பு பயிற்சி அங்கே கற்றுக்கிட்டு வந்தாலும் நடித்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல, அதுவும் கிடையாது. அதுலேயும் அறகுறை, இதுலேயும் அறகுறை, பிரசங்கத்துலேயும் அறகுறை, நடிக்கிறதுலையும் அறகுறை. ஒன்று அந்த வேலையை செஞ்சால் அதை செஞ்சிடணும். சிலருக்கு வாழ்க்கை முழுதும் நடிக்கிறது தான் வேலை. உண்மையான பிரசங்கியார் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே வெளியே காமிக்கணும். எனக்கு கோபம் இருந்துச்சுன்னா கோபம் தான் காமிக்கணும், உள்ள அன்பு இருந்தால் அன்பை தான் காமிக்கணும், உள்ள சிரிப்பு இருந்தால் சிரிப்பை தான் காட்டணும். அநேகருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் இதான் உண்மை. அகத்தின் அழகு எங்கே தெரியணுமா? முகத்தில் தெரியணும். அவன் தான் உண்மையான ஆள், அவன் தான் உண்மையான பிரசங்கியார். இப்போ 2-3 வாரம் ஒருத்தர் வரல, அவரை திட்டின்னு இடையில பார்த்த உடனே இப்போ தம்பி இருக்காப்புல ஒரு 3 வாரம் வரலன்னு வச்சுக்கங்களேன். அல்ல, அவர் இப்போ கரெக்டாக வர்றாரு, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு 3 வாரம் வரலன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம்? எங்கேயா இடையில பார்த்துட்டோம்னா, இங்கே வா முதல்ல, ஏன் நீ வரல அப்படின்னு தான் நான் கேட்பேன். நடிக்கிற பிரசங்கியார் என்ன பண்ணுவார்? சோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர், ரொம்ப நாள் ஆச்சு பிரதர் உங்களை பார்த்து பிரதர். எதுக்கு இந்த நடிப்பு பேச்சு? ஆனால் இதை பார்த்து அநேக விசுவாசிகள் இன்னைக்கு ஏமாந்துட்டு உட்காந்துருக்கிறான். அப்புறம் அந்த விசுவாசி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அங்கிட்டு போய் இவரை பார்த்து எதையாவது பேசுறது, அது அங்கிட்டு புறணி பேசுறது, இவர் இங்கிட்டு புறணி பேசுறது, சர்ச்சை கடைசியில் புறணி பேசுகிற சபையாக இருக்குது. அப்படி அல்ல. அன்பு இருதயத்தில் இருந்தால் வெளியே தெரியும், ஏதோ ஒரு விதத்தில் தெரியும், செயலில் காட்டுவோம். அதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன், அன்பு எதையாவது கொடுத்து கொண்டே இருக்கும். அன்பு எதையாவது என்ன செய்யும்? கொடுக்கும். அதுக்கு பேர் தான் அன்பு. அடுத்து வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்திகரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பாருங்க, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே
ஒடுக்குவதற்கு கொடுத்தாலும் சுற்றறிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அடுத்து அன்பினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதை தான் பேசுகிறார். வாசிங்க அதை. அன்பு நீடிய சாந்தமும். முதலாவது அன்பு எப்படிப்பட்டதா? நீடிய சாந்தம் உள்ளது. அடுத்து தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை. அடுத்து தயவு உள்ளது. அடுத்து அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இருக்காதான்? அப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்களையோ அல்லது நம்முடைய இனஜன பந்தங்களையோ பார்த்து அவங்க ஒரு நகை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி உடனே நம்மளும் என்ன செய்யறது? நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, அந்த நேரம் வாய்ப்பு இருந்தால் வாங்க, அதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கூட அவள் வாங்கிட்டா, வர்ற 10ஆம் தேதி ஃபங்க்ஷன் இருக்குது, அவள் கண்டிப்பாக தான் போட்டு வருவா, அதனால் நாம் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி இந்த பழசை போட்டு புதுசை எடுத்து நம்மளும் என்ன செய்யணும்? அவளுக்கு முன்னாடி நம்மளும் போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் என்னது? பொறாமை. அன்புக்கு என்ன இருக்காதான்? பொறாமை இருக்காது. அப்போ அது இருக்கக்கூடாது. அடுத்து அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை என்ன செய்யாது? நான் யார் தெரியுமா? நாங்கள்லாம் அப்போ இருந்தே அப்படி தெரியுமா? எங்கள் பரம்பரை எப்படி தெரியுமா? நான்லாம் உதவி செய்யாத ஆட்களே இல்லை தெரியுமா? நாங்கள் கொடுத்து தான் சர்ச்சே இந்த அளவுக்கு வந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் என்னது? தன்னைத்தானே புகழுகிறவன். அதுக்கு வசனம் இருக்குது, தன்னைத்தானே புகழுகிறவன் தேவனால மதிக்கப்பட மாட்டான், உத்தமன் அல்ல. தேவனாலே புகழப்படுகிறவன் தான் உத்தமன். அல்லேலூயா. இப்போ அன்பு தன்னை புகழாது. அடுத்து இருமாப்பாய் இராது. இருமாப்பாய் இராது. இருமாப்பாய் இராது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சபையை சேர்ந்த சகோதரியவோ சகோதரனையோ வெளியில் பார்த்துரும். இவங்களும் நடந்து வருவாங்க, அவங்களும் நடந்து வருவாங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துருவாங்க. இப்போ பார்த்த உடனே என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சிஸ்டர்? ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்போ அங்கே என்ன காம்படிஷன் நடக்கும்னா, யார் முதல்ல ஸ்தோத்திரம் சொல்கிறது? அவள் பார்த்துட்டால, முதல்ல அவள் சொல்கிறாளான்னு பார்ப்போம், அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். கணம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளுங்கள், அப்போ தான் ஆசீர்வாதம் உங்களுடையதாக மாறும். கணம் பண்ணுறதுல என்ன செய்யணுமா? அவளே பார்க்காம போகிறா, நம்மதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அப்படி அல்ல. கணம் பண்ணுறதுல என்ன செய்யணும்? நம்ம முந்தி கொள்ளணும். அடுத்து அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானதை செய்யாது. கண்டிப்பாக நாம் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு விரோதமான காரியத்தை என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். அடுத்து தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது. அடுத்து சினமடையாது. சினமடையாது. அடுத்து தீங்கு நினையாது. தீங்கு நினைக்காது. யார் மேலே அன்பு வைத்திருக்கோமோ அவர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டோம். எல்லாமே ஓரளவுக்கு ஒரே அர்த்தங்கள். அடுத்து அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியத்தில் சந்தோஷப்படும். அடுத்து சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும். அடுத்து சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இன்னசென்ட். யார் எதை சொன்ன அந்த அவர் ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனை ரொம்ப நேசிக்கிறான் அப்படின்னா அந்த நண்பன் என்ன சொன்னாலும் அவன் நம்புவான். அந்த நண்பனுக்காக எதுவும் செய்வான். சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் என்ன செய்யுமா? அந்த நண்பன் அவனுக்கு விரோதமாக ஒரு சின்ன காரியம் செஞ்சிட்டாலும் அதை என்ன செய்வான்? அதை சகித்து கொள்வான். அடுத்து சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகும், அந்நிய பாஷை கூட என்ன செய்யுமா? ஒளிந்து போகும், அறிவு ஒளிந்து போகும், அன்பு ஒழியாது. இது எந்த அன்பு? தேவ அன்பு. மனிதனுடைய அன்பு ஒளிந்து போகும், மனிதனுடைய அன்பு மாறும். தேவ அன்பு ஒரு நாளும் மாறாது. இங்கே அவர் சொல்லுகிறது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. இப்போ சர்ச்சை விட்டு போன விசுவாசிகள் ஒருவேளை வேற எங்கேயும் போகாமல் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒருவேளை நான் திரும்ப கூப்பிடுவேன். வேற எங்கேயும் போகலைன்னா வாங்க. வேற எங்கேயா சர்ச்சுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டேன், நான் கூப்பிட மாட்டேன். ஏன்னா அவங்களே ஏதோ ஒரு சில விஷயங்கள் பிடிக்காம தான் போகிறாங்க. அவங்கள போய் நம்ம திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பிரதர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிரதர் அப்படின்னு நான் கேட்டு அப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் நடத்திக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர் கூலியும் செய்ய வந்தானா கடைசியில் அவர் கூலியும் செய்ய வந்தானான்னு தெரியாது. ஆகையினால தான் சர்ச்சை விட்டு போனவங்களெல்லாம் ஏன் போன அன்னைக்கு ஏன் போனீங்கன்னு கேட்குறதோட சரி. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள என்ன செய்யறதில்ல, டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது.
இன்னொன்று, சபைக்குள்ளே இருக்கிறவங்க சபையினுடைய ஒழுங்குக்கும் சபையினுடைய காரியங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு இருக்க வேண்டியது அவசியம். நான் ஒரு சபையில் விசுவாசியாக இருந்தால் அந்த ஒழுங்குக்கும் அந்த அந்த ஊழியக்காரர் சொல்கிறதுக்கும் கீழ்ப்படிச்சு தான் நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்படி தான் ஒவ்வொரு சபையிலையும் ஊழியர்கள் நினைப்பாங்க, ஒவ்வொரு சபையிலும் விசுவாச மக்களும் அப்படி தான் நினச்சி அவங்களும் இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். தேவன் அதற்காக தான் உங்களுக்கென்று போதகரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு மட்டுமல்ல, உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பதற்கு. அந்த ஆலோசனை அன்பின் ஆலோசனையாகவும் இருக்கும், எச்சரிப்பின் ஆலோசனையாகவும் இருக்கும். ரெண்டுமே வரும் தேவன்கிட்ட இருந்து. அப்போ அதை என்ன செய்யணும்? இந்த நமக்காக தான் ஆண்டவர் ஊழியக்காரர் மூலிமா பேசுகிறாருன்னு நல்ல விதமாக எடுக்க தெரியணும். அப்படி எடுக்கும்போது தான் நாம் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் மேலும் மேலும் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பது நாமளே பணத்தை குவிச்சு வச்சுக்கிறதுக்காக இல்லை. இந்த உலகத்தில் சுவிசேஷ பணிக்காக, வேலைக்காக நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்போ தான் ஆண்டவரால் நமக்கு இன்னும் நிறையா என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஆண்டவர் ஒரு நாளும் பதுக்கி பதுக்கி வைக்கிறவன் கையில் கொடுக்கறதே இல்லை. பாவிகளுடைய ஆஸ்தி யாருக்காக சேர்த்து வைக்கப்படுதான்? நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுது. பாவிக்கு சுவிசேஷத்தை குறித்து எந்த அக்கறையும் கிடையாது. அவனுடைய ஆஸ்தி சுவிசேஷத்திற்காக செலவிடப்படுவதும் இல்லை. ஆகையினால தான் நாள் விரைவில் வரும்போது அவனுடைய ஆஸ்தியை எடுத்து தேவன் என்ன செய்கிறார்? நீதிமான்களுக்கு கொடுக்கிறார். மக்களுக்கு இந்த பிரமாணங்கள் பிடிக்குதோ இல்லையோ, தேவன் தம்முடைய பிரமாணத்தின்படி தான் செயல்படுகிறார். நாம் நல்லவர்களாக இருக்கலாம், நல்ல ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்கலாம், ஆனால் பிரமாணங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நாம் ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தை பெற முடியும் என்பதை மறந்துடாதீங்க. மத்தேயு 13:22. மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். பாருங்க, இந்த மனுஷனுக்கு பொருளாதார செழிப்பு வருது. வந்ததுக்கப்புறம் இவனுடைய தலை மேல் நோக்கி ஆண்டவரை நோக்கி இருக்கணும். ஆனால் அவனுடைய கண்கள் எதை நோக்கி இருக்கு தெரியுமா? வந்த பொருளாதாரத்தை நோக்கியே இருக்குது. அதுக்கு தான் ஒரு உதாரணம், நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம். இப்போ அடுத்த வாரம் ரேஷன் கடையில் எல்லாரும் நிமிந்து பார்க்குறாங்க. ரேஷன் கடைன்னொடனே நிமிந்து பார்க்குறாங்க. அடுத்த வாரம் ரேஷன் கடையில் ஒவ்வொரு ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கும், ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கும் 10,000 ரூபா தரப்போகிறோம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வருது. சரிங்களா? 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தான் தருவோம். அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தருவோம். அதுக்கு மேலே வந்தால் கிடையாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போ எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதே 8 to 10 சர்ச்சு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? சர்ச்சு அடுத்த வாரமும் இருக்கும், நம்ம இந்த வாரம் என்ன செய்யலாம்? ரேஷன் கடையில் போய் 10,000 ரூபா வாங்கிட்டு நம்ம அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போய். இப்போ நம்ம போலேன்னா என்ன? நம்ம போலேன்னா முதல்ல ஒன்று புரிஞ்சுக்க, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையாய் இருக்கிறோமா? இப்போ உங்களில் ஒருத்தர் வரலைன்னா இந்த பில்டிங்கில் ஒரு செங்கல் வரலன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஒரு செங்கலை உருவிட்டோம். இப்போ எப்படி இருக்கும்? இது மாதிரி 10 பேர் வரல, அங்கங்கே என்ன எப்படி இருக்கும்? பில்டிங் பார்க்க நல்லா அழகாக இருக்குமா? அப்போது எல்லாரும் வரும்போது தான் அது எப்படி இருக்கும்? அந்த ஆலயம் தேவனுடைய பார்வையில் நன்றாக இருக்கும். இப்போ எத்தனை பேர் அன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாதிக்கு பாதி பேர் வரமாட்டாங்க. இன்னும் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க கொஞ்சம் இவங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்னும் கரெக்டாக கொஞ்சம் சபையையும் கொஞ்சம் யோசிக்கிறவங்க. அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நம்ம இந்த வாரம் போக வேண்டாம்,
போய் 10,000 ரூபா வாங்கிடுவோம். அடுத்த வாரம் போய் என்ன செஞ்சிடலாம், ஒரு 1000 ரூபா அவருக்கு தசமபாகம் கொடுத்துடலாம் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. இது இன்னொரு கூட்டம். உங்கள் தசமபாகத்தை விட நீங்கள் ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வர்றது தான் தேவனுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அது ரொம்ப தெளிவாக சொல்லு. தேவனுக்கு அது பிடிக்கும், ஆகையினால எனக்கு அது பிடிக்கும். தசமபாகம் காணிக்கையும் கொடுப்பது உங்களுடைய செழிப்பிற்காக, உங்களுடைய பெருக்கத்திற்காக நீங்கள் விதைக்கிற விதை. அது அந்த எண்ணத்தோடு தான் என்ன செய்யணும், ஊழியக்காரர் கொடுக்குறோம்ட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. எப்பவுமே பணம் நிறையா வரும்போது பணத்தின் மீது நமக்கு இச்சை இருக்கக்கூடாது. பணத்தின் மீது என்ன இருக்கக்கூடாது, அதை தேவனுடைய ராஜ்யத்திலே விதைக்க நாம் பழக வேண்டும். அப்போதுதான் மீண்டும் என்ன செய்வோம், அறுவடையை எடுக்க ஆரம்பிப்போம். பணம் நிறையா கொடுக்கும்போது தேவனுடைய நோக்கங்களை நாம் இன்னும் என்ன செய்யலாம், நிறையாவே செய்யலாம். அதை நாம் புரிந்து கொள்ளணும். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13வது அதிகாரம், எபிரேயர் 13 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அநேகருக்கு இது தங்க வசனம். அநேக சபை விசுவாசிகளுக்கு இது என்னது, தங்க வசனம். எந்த கண்டென்ட்டில் அவர் சொல்லியிருக்கிறாருன்றது முதல்ல புரியணும். அது புரியாதனால தான் அவங்களுக்கு அது தங்க வசனமாக இருக்குது. பண ஆசை என்று இங்கே தமிழில் வருது. மூல பாஷையில் அவனுடைய அர்த்தம் என்னென்னா இச்சை, பண இச்சை. ஏன்னா இதே பைபிள் தான் சொல்லுது, பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லியிருக்குது. ஆண்டவர் ஊழியம் செய்யும் போதும் பணத்தை வைத்துக்கிட்டு தான் ஊழியம் செய்தார். ஆகையினாலே பணம் தவறல்ல, பணத்தின் மீதான இச்சை தவறு. ஆண்டவர் பணத்தை கொடுக்கும்போது அதை தனக்கு மட்டும்தான் அப்படின்னு சுயநலமாக என்ன செய்யக்கூடாதான், யோசிக்க கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு போதுமானதை கொடுத்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எப்படி நினைக்கணும், அடுத்து வர்றதை போதும்னு நினைக்கணும். அப்படின்னா என்னது அப்படின்னா, நாளைக்கும் சரி எதிர்காலத்துக்கும் சரி தேவன் உங்களுக்கு என்ன செய்வார், அவர் தருவார். ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு, அதனுடைய பின்பகுதியை பாருங்கள், அந்த வசனத்துடைய பின்பகுதியை பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. உங்களுக்கு இருக்கவைகள் போதும்னு நினைங்க. இன்னைக்கு கொடுத்தாரு, நாளைக்கு கொடுப்பாரா அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா? அது இயல்பு தான் மனிதனுக்கு. அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் விசுவாச குறைவாக இருக்கும்போது அந்த சந்தேகம்லாம் வரும். இப்போ இந்த மாதம் ஓகே வந்துருச்சு, அடுத்த மாதம் எப்படி நம்ம சமாளிக்கிறது, அடுத்த மாதம் இந்தது வராதே, இந்தது வருமானே தெரியலையே அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் தான் சொன்னார், நான் உன்னை விட்டு என்ன இல்லை, விலகுவதுறது இல்லை, உன்னை கைவிடுறது இல்லை. கைவிடுறது இல்லைன்னா என்ன அர்த்தம், சும்மா கையை பிடிச்சிக்கிட்டு விடுறது இல்லைன்னு அர்த்தமா? இல்லை, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை கையை பிடிச்சி நான் என்ன செஞ்சிருவேன், மேலே தூக்கி கொண்டு வந்துடுவேன். அதனால் கவலைப்படாத, நான் உங்கூட தான் இருக்கேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு வரைக்கும் கூட தான் இருக்கிறார். ஆகையினால பயப்படாதீங்க. அடுத்த மாதம் என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. பிளான் பண்ணுறது நல்லது, ஆனால் பயப்பட வேண்டாம். இது வராதே, இது வராதே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அப்படியே மனசை போட்டு என்ன செய்யாதீங்க, அப்படியே அலட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை. அப்படி அலட்டிக்கிட்டே இருக்கும்போது, மனம் பதற்றமாக இருக்கும்போது ஒன்றே ஒன்று செய்யுங்க. தனிமையாக போய் என்ன செய்யுங்க, முதல்ல உட்காருங்க. ஒரு ரூமில் போய் என்ன செய்யுங்க, உட்காருங்க. சேரில் எல்லாம் உட்காராதீங்க, கீழே உட்காருங்க. சமணம் போட்டு கீழே உட்கார முடிஞ்சா கீழே உட்காருங்க. என்னால் கீழே உட்கார முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு பரவாயில்ல, உட்காந்து
கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு தெரிந்த வசனத்தை இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கு. கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடுங்க. உங்களுக்கு தெரிந்த தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை என்ன செய்யுங்க, கண்ணை மூடி சொல்லிக்கிட்டே இருங்க, இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க. மறுபடியும் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லும்போது இருதயத்தில் இருக்கக்கூடிய பதற்றம் குறைய ஆரம்பிக்கும். மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதற்றம் என்ன செய்யும், அதெல்லாம் குறைஞ்சிரும். வசனத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வசனத்தின் மீதான விசுவாசம் அதிகரித்த உடனே அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து என்ன செய்யுங்க, எந்திரிச்சு வெளியில் வாங்க. இப்போ உங்கள் மைண்டும் சரி உங்கள் ஹார்ட்டும் சரி அந்த அளவுக்கு பதற்றத்தில் என்ன செய்யாது, இருக்காது. இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணியே சொல்கிறேன். இது பெரும்பாலும் யாருக்கு வரும் தெரியுமா? குடும்பத் தலைவர்களுக்கு, பொறுப்பான குடும்பத் தலைவர்களுக்கு இந்த பதட்டம் வரும். குறிப்பாக ஃபினான்சியல் காரியங்களை குறித்து வரும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவர் விட்டு வேறு எங்கேயும் போகிறதும் இல்லை, வேறு யாரையும் வணங்க போகிறதும் இல்லை, அந்த உறுதி இருக்குது. ஆனால் இந்த மாதம் என்ன செய்ய, அடுத்த மாதம் என்ன செய்ய? பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் கண்டிப்பாக. அப்போ தான் நாம் செய்ய வேண்டிய வேலை, உங்கள் மனதை என்ன செய்யணும், அமைதிப்படுத்தணுன்னா. அமைதியாருன்னு சொன்னால் அது இன்னும் கொந்தளிச்சுட்டு தான் இருக்கும். அப்படிலாம் சொன்னால் நடக்காது. தனியாக ரூம்குள்ளே போங்க, கதவை அடைங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கண்ணை மூடுங்க. உங்களுக்கு தெரிந்த வசனத்தை இருதயத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆண்டவரை நோக்கி அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பாருங்கள், உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பெண்களுக்கு எதை குறித்து வரும்னா, குடும்ப சூழ்நிலைகளை குறித்து, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து, அவங்களுக்கு அதில் தான் பதட்டம் வரும். அவர்களும் இதை செய்யணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எவன் கூட தான் இருக்கிறார், என்னை விட்டு விலகி போறதில்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் கூட இருக்கும்போது என்னை எப்படி கீழே விழுக விடுவார்? நான் ஒருவேளை தடுமாறி கீழே விழுக போனாலும் அவர் என்னோடு இருக்கிறதுனால என் கையை பிடிச்சி என்ன செஞ்சிடுவார், அவர் உங்களை தூக்கி விடுவார். அவர் இல்லைன்னா தான் பயப்படணும், அவர் கூட இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பிசாசனுடைய வஞ்சனை என்னன்னா, உங்களை பதற்றத்திலே தான் வச்சிருப்பான். அதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பதற்றம் இருக்கும்போது நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்க, நீங்கள் பயந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அவனுக்கு தேவை நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு தேவை நீங்கள் தைரியமாக இருக்கணும், நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணும், நீங்கள் பயப்படாமல் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் தான். அல்லேலூயா. வாசிக்கலாம், எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் பரமேறி போகும்போது நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு சொன்னார். எப்போ வரைக்கும்? உலகம் முடிகிற வரைக்கும், இல்லையா? அவர் நேற்று என்ன சொன்னாரோ அதுதான் இன்னைக்கு, இன்னைக்கு என்ன சொல்றாரோ அதான் நாளைக்கு, நாளைக்கு என்ன சொல்றாரோ அதான் உலகம் முடிகிற வரைக்கும். அல்லேலூயா. அவர் மாறாதவர், மாற்றி மாற்றி பேசுகிறவர் அல்ல. அவரே சொல்லியிருக்காரு, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து, போதும் என்கிற மனதுடனே. இதுவும் அநேகருடைய தங்கவசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். இதெல்லாம் சவுண்டானு சொல்லி நான் கேட்டிருக்கேன். போதும்ன்ற வார்த்தையை எப்போ சொல்லுவோம்? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, மொய்யெல்லாம் கொடுத்துட்டீங்க, சாப்பிட போகிறீங்க, இலை விரிச்சாச்சு, தண்ணி வச்சாச்சு. இப்போ ஒருத்தர் கூட்டு வைக்க போகிறார். உப்பெல்லாம் வச்சுட்டாங்க, கூட்டு வைக்க போகிறார். இப்படி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு வைக்க போகும்போதே போதும் 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 அப்படின்னு சொல்லிடுவீங்களா? சொல்லுவீங்களா?
சொல்லுவோம்மா அப்படி? இன்னொருத்தர் வர்றாரு, அவியல் வைக்க போகிறாரு. இல்லை போதும் போதும். சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தர் வர்றாரு, சிக்கன் 65 எடுத்து அப்படி வைக்கிறாரு. போதுங்க, இலை மட்டும்தான் இருக்குது. இலையில் தண்ணி தெளிச்சிருக்கீங்க, தொலைச்சிருக்கீங்க, டம்ளரில் தண்ணி இருக்குது. இப்போ 65 கொண்டு வந்து வைக்க போகிறாரு. போதும் போதும் சொல்லிடுவீங்களா? அடுத்து பிரியாணி கொண்டு வர்றாரு, மட்டன் பிரியாணி கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? அப்படி லேசாக வைக்க போகிறாரு. வைக்க போன போதும் 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 எப்போங்க சொல்லுவோம்? திருப்தியாக சாப்பிட்டு. எப்போ சொல்லுவோம்? திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சு. திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சு. முதல்ல பிரியாணி, அப்புறம் அதுக்கு தால்சா கில்சா வச்சுருக்கானான்னு பார்ப்போம். அதை கொண்டு வந்து ஊற்றணும். அப்புறம் சிக்கனில் எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். சிக்கன் கிரேவி, 65, இன்னும் வேறு அதனால் தயிர் வெங்காயம், இதெல்லாம் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் மற்ற இலையை பார்ப்போம், அங்கே ஏதாவது கூட வச்சுருக்கானா அப்படின்னு. இல்லை, அங்கே இருக்கிற அதே 5 ஐட்டம் தான் நம்ம இலையில் இருக்குது அப்படின்னா தான் அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? பிசைஞ்சு சாப்பிடுவோம். சரி, இது முதல்ல சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து உடனே போதும்னு சொல்லிடுவோமா? இல்லை, அடுத்து என்ன செய்யணும்? அவன் ஒயிட் ரைஸ் கொண்டு வரான். நிறையா பேர் என்ன செய்வாங்க? ஒயிட் ரைஸ் வாங்கி ரசம் ஊற்றி சாப்பிடுவாங்க. நான் நல்லா இருந்துச்சுன்னா திரும்பவும் பிரியாணி தான் வாங்குவேன், ஒயிட் ரைஸ் வாங்க மாட்டேன். ஒயிட் ரைஸ் எங்கள் வீட்டிலே இருக்குது, நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பிரியாணியை வச்சுருங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதே ஒரு சாப்பிட்டு 2வது முறை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்போ வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ 3வது தடவை சார் பிரியாணி அப்படின்னு கொண்டு வந்து வைக்கும்போது என்ன செஞ்சுருவோம்? அப்போ எப்போ போதும்ன்றது சொல்கிறோம்? தன்னிறைவு ஆனதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்வேன்? போதும் என்கிற மனது எப்போ வரும்? எனக்குண்டான எல்லா காரியமும் தன்னிறைவு ஆகணும், நான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்? எனக்கு இது போதும், இதை நான் என்ன செய்ய போகிறேன்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் செலவு செய்ய போகிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்போ போதும் என்கிற மனது உண்மையிலேயே எப்போ வரும்ன்றதை யோசிச்சு பார்க்கணும். எனக்கு வீட்டில் இருக்க வேண்டிய எல்லா காரியமும் எனக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு யோசிக்கிறது தான் தப்பு. என் வீட்டில் ஒரு மிக்ஸி இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா நான் இப்போ உடனே போய் இன்னொன்று வாங்கணும்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யோசித்தா அது தப்பு. எனக்கு இது போதும், நல்லா வருது, போதும், வர்ற வரைக்கும் வரட்டும். என்னைக்காவது ரிப்பேர் ஆகிடுச்சு, ரிப்பேர் பார்க்க முடியாதுன்னா நான் என்ன செஞ்சுக்கிறேன்? அப்போ வேறு வாங்கிக்கிறேன். அப்போ சில யோசனை, அன்னைக்கு காசு இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அவர் கூட இருக்கிறாருங்க. இன்னைக்கு காசு கொடுக்குறவர் அன்னைக்கு காசு கொடுக்க மாட்டாரா? ரிப்பேர் ஆன அன்னைக்கு. அல்லேலூயா. அதை தான் சொல்ல வர்றார். சேமிப்பது தவறல்ல, ஆனால் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பது முக்கியம். தேவனுக்கென்று நாம் சேமிக்க பழகணும், தேவனுக்கென்று செலவு செய்ய பழகணும். இதுதான் ஆரோக்கியமான எண்ணமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சேமிப்பை எறும்பின் இடத்துல என்ன செய்யுங்கள்? கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறார். ஏன்னா மழை காலத்துக்கு தேவையான உணவை அது என்ன செய்யுது? வெயில் காலத்தில் சேமித்து வைக்குது. கர்த்தர் என் சேமிப்பை கொண்டு என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய போகிறேன் என்கிற எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் தேவனுக்கென்று தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்த செழிப்பானவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம், இதோட வாசித்து முடிப்போம். யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபம் பண்றீங்க, ஆனால் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் ஜெபம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்ப சில ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல. என்ன மாதிரி ஜெபம் அது? அதுதான் இங்க சொல்றாரு யாக்கோபு. நீங்க எல்லாரும் நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனா ஜெபம் பண்ணி உங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல தெரியுமா? நீங்கள் உங்க சேமிப்பை
உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவு பண்ணுறீங்களா? ஆசைகளையும் சொல்லலை, உங்கள் இச்சைன்றது எக்ஸ்ட்ரீம். அது எக்ஸ்ட்ரீம். அப்போ அதை தான் இங்கே யாக்கோபு அட்ரஸ் பண்ணுறாரு. நாம் ஜெபம் பண்ணணும், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது தவறல்ல. தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஏற்கனவே தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் போது மீண்டும் ஆண்டவர் பணத்தை கொடுக்குறார் அப்படின்னா அதை தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்? செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் என்னுடைய இச்சைக்காக, நம்முடைய இச்சைகளுக்காக மேலும் மேலும் சில காரியங்களை நாம் பணம் இருக்குதேன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம்னா தேவன் நம்முடைய ஜபத்தை என்ன செய்யலையா? அந்த ஜபத்தை கேட்கிறது இல்லை. விண்ணப்பம் பண்ணியும், மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிற, அது தகாத விதமாய் பண்ணக்கூடிய ஜபமா? அது உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது. தகாத விதமாய் ஜெபிக்கக்கூடாது. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும். எதை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், எதை நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யணும்? நாம் புரிந்து கொண்டு கேட்கணும், பிடுங்கணும், பதுக்கணும். இப்படி நினைக்கும்போது தேவனுடைய செழிப்பை நாம் பெற முடியாது. ஏன்னா இது எல்லாமே இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக, சுய இச்சைகளை நிறைவேற்று காரியம். ஐஸ்வர்யம் பெருகும்போது நாம் ஒரு நாளும் வஞ்சிக்கப்படக்கூடாது, ஒரு நாளும் வஞ்சிக்கப்படக்கூடாது. பிசாசுடைய வஞ்சனைகளை புரிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க பழகணும். அப்போ தேவனுடைய வசனத்தை நாம் எல்லாருமே முதன்மையான காரியமாக அதை மாற்றி வைக்கணும். மைண்டும் வசனத்தை தான் பார்க்கணும், இருதயம் வசனத்தை தான் பார்க்கணும், வசனத்தை தியானிக்கணும். தியானித்து கொண்டே இருக்கும்போது தேவன் புதிய வெளிப்பாடுகளை உங்களுக்கே தருவார். உங்களுக்கே ஆண்டவர் பேசுவார். உங்கள் இருதயத்தில் இந்த வசனம் இத்தனை வருஷமாக வாசித்திருக்கேன், அப்பெல்லாம் புரியலை, இப்போ வேறு மாதிரி புரியுது இது அப்படின்னு நீங்களே என்ன செய்வீங்க? அதை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு அர்த்தம் இது தானா அப்படின்னு. உங்களுக்கு விலைக்கு சொன்னது பரிசுத்த ஆவியானவர். பிரசங்கியார் சொல்லியிருக்க மாட்டார் அந்த அர்த்தத்தை, ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அதை புரிய வச்சிருப்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாத தேவன். அது மட்டுமல்ல, அவர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன் வருகிறோம் பிதாவே. விதைப்பு மறுப்பும் என்கிற பிரமாணத்தை தேவன் தாமே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர், அதை போதித்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி. பணத்தின் மீதான இச்சை இல்லாதவர்களாய், எங்களுடைய இச்சைகளை, சுய இச்சைகளை நிறைவேற்றும் விதமாக விண்ணப்பம் பண்ணாதவர்களாய் நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். வசனத்தின் வெளிச்சம் ஜனங்களுக்குள்ளாக பிரகாசிக்கட்டும். இன்னும் மேலும் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை ஏராளமாய் பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவே பலப்படுத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.